முதலமைச்சர் ஆகிறதுக்கே போர்ஜரி வேலை பண்றீங்க. உங்களுடைய கொள்கை தலைவரா அண்ணல் அம்பேத்கரை சொல்றீங்க. அவர் உருவாக்கிய அரசியல் சட்டமைப்பை நீங்க காலில் போட்டு மிதிக்கிறீங்க. நீங்க பெரிய ஹீரோவா இருக்கலாங்க, 108 சீட்ல ஜெயிச்சிருக்கலாங்க. அது உங்களோட. நாங்கெல்லாம் 30 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார்கள். பல கவர்மெண்ட், பல சீஃப் மினிஸ்டர், எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ ரைடுகள், எத்தனையோ என்கொயரி எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. உங்களை மாதிரிலாம் இதுக்கு ஓடி ஒளிஞ்ச மாதிரிலாம் ஒளிகிற ஆளுகள் கிடையாது. நீங்க முதலமைச்சரா ஆகுங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க வாங்கி ஊழல ஒழிக்க போறீங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கே போர்ஜரி வேலை பண்றீங்க. உங்களுடைய கொள்கை தலைவரா அண்ணல் அம்பேத்கரை சொல்றீங்க. அவர் உருவாக்கிய அரசியல் சட்டமைப்பை நீங்க காலில் போட்டு மிதிக்கிறீங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்ல வேலைக்கு போறதுக்கு போர்ஜரி கார்டு கொடுத்துட்டு போயிட்டான், வேலைக்கு போனா எவ்வளவு மோசமா இருப்பான். அது மாதிரி தானே இருக்கு உங்க இது. அந்த வீடியோல இருக்கிறது இல்ல அவர் சொல்லிட்டாரு, நான் அது மாதிரி ஒரு வீடியோவே எடுக்கப்படல. அது மேபி அது ஒரிஜினல் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் தானே காமராஜா ஏன்னு தெரியும் நம்மளுக்கு. அந்த அந்த வீடியோவே உண்மைத்தன்மையே நம்மளுக்கு தெரியலையே. அதுதான் அவங்கதான் வந்து ஒரிஜினல் கொடுக்கணும், கவர்னர்கிட்ட கொடுக்கணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கேட்பாங்க, இப்ப கொடுக்கணும். அது ஒரிஜினலா இருந்தா தெரிய வரும். இன்னொன்னு, கார்ல உட்கார்ந்து போடுறவரு என்னோட ஒப்புதலோட தான் போடுவாரா? எனக்கு ஒப்புதல் கொடுத்து இந்த லெட்டர் கொடுத்திருக்காரு. இன்னொரு லெட்டர் மாத்தி கொடுத்தா அதை வந்து எப்படி அவர் கொடுக்க முடியும்? நான் கேட்டு வாங்குறது இந்த லெட்டர். அது எப்படி how will you say that it is with my consent? அவர் கொடுக்கறது வந்து அவங்க சொல்றபடி தனிச்சையா தானே கொடுத்திருப்பாரு. என்னோட கன்சென்ட்ல எப்படி இந்த லெட்டர் கொடுத்திருக்காருமா? வாட் இஸ் யுவர் டவுட்?